ஹாய் எவ்ரி ஒன். டுடே நம்ம வீடியோவில் பிரதோஷம் அப்படின்னா என்ன, பிரதோஷம் அன்னைக்கு ஏன் சிவபெருமானை வழிபடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவர்கள் அசுரர்கள்ட்ட பார்க்கடலை கடைஞ்சா அமுதம் வரும், அந்த அமுதத்தை நம்ம பருகணும் அப்படின்னா நம்ம சாகா வரம் பெறுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை அசுரர்கள் நம்புறதுனால தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பார்க்கடலை கடையும் போது அவங்களுக்கு அமுதம் வரல, ஆழக்கழா விஷம் தான் வருது. ஆழக்கழா விஷம் அப்படின்னா எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது. ஆழக்கழா விஷம் பரவி பூமி, வானம், பாதாளம் இப்படி உலகத்தையும் அழிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து உலகத்தையும் காக்கக்கூடிய சிவபெருமானை சிவசிவா அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவபெருமான் தோன்றி அந்த ஆழக்கழா விஷத்தை குடிக்கிறாரு. அதை பார்த்த பார்வதி தேவி உடல் முழுவதும் விஷம் பரவாம இருக்க தொண்டையிலேயே விஷத்தை தடுத்து நிறுத்துறாங்க. அதனால தான் சிவபெருமானோட கழுத்து பகுதி நீல கலர்ல இருக்கும். எனவே அவருக்கு நீலகண்டன் என்ற பேரும் உண்டு. இந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்றோம். மாலை நேரத்துல 4 to 6 இந்த விஷயம் நடந்ததுனால இதை பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்றோம். மாலை நேரத்தில் 4 to 6 பிரதோஷம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். 108 முறை ஓம் நம சிவாயா அப்படின்னு மந்திரத்தை நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா 21 முறை இல்லைன்னா 11 முறை கூட நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு வழிபாடை நம்ம முடிச்சுக்கலாம். மாதந்தோறும் பிரதோஷம் வந்தாலும் திங்கக்கிழமை சனிக்கிழமை வர பிரதோஷத்துக்கு சிறப்பு அதிகம். நீங்கள் என்ன வேண்டுனாலும் நடக்குங்கிறது ஐதீகம். ஓம் நம சிவாயா என்று கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.